நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைட். வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் 7ஆம் தேதிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம். தேசிய தானிய தினம். பால் மற்றும் உங்களுக்கு பிடித்த பழங்களுடன் முறுமுறுப்பான நல்ல கிண்ணத்துடன் உங்கள் நாளை தொடங்குங்கள். மார்ச் 7ஆம் தேதி தேசிய தானிய தினம். தேசிய சாக் குரங்கு தினம். இந்த மென்மையான வண்ணமயமான அன்பான தோழர்கள் எந்த அறைக்கும் சில ஆளுமையை சேர்க்க ஒரு வேடிக்கையான வழியாகும். தேசிய பணியாளர் பாராட்டு தினம். கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை அங்கீகரித்தல், உண்மையான புன்னகையுடன் நன்றியுணர்வை காட்டுதல், மன உறுதியை அளித்தல். மார்ச் 7 தேசிய பிளாப் ஜாக் தினம். பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகும் அற்புதமான ஒன்றை கொண்டாட ஒரு சரியான வாய்ப்பை வழங்கும் தேசிய பிளாப் ஜாக் தினம். அடுத்ததாக தாவர சக்தி தினம். இயற்கையின் கொடையிலிருந்து பெறப்பட்ட சுவையான படைப்புகள், துடிப்பான வண்ணங்கள் மற்றும் உடலை எரிபொருளாக கொண்டு தாவர சக்தி தினம். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தினம். ஒரே ஒரு கண்டுபிடிப்பின் மூலம் அவர் உலகையே மாற்றினார். தொலைதூர தகவல் தொடர்பை சாத்தியமாக்கினார். மார்ச் 7 அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தினம். வெளிநாட்டு NHS தொழிலாளர்கள் தினம். உலகம் முழுவதிலுமிருந்து அங்கு பணிபுரிய வரும் திறமையான சுகாதார நிபுணர்களுக்கு இங்கிலாந்தின் தேசிய சுகாதார சேவை பெரிதும் ஊக்கமளிக்கிறது. தேசிய பேச்சு மற்றும் விவாத கல்வி தினம். மார்ச் 7 தேசிய காது கேட்கும் நாள். இது மக்கள் கடலில் கவனிக்கப்பட முயற்சிப்பது போன்றதாகும். ஆனால் சிறு வணிகங்கள் சீரற்றவை. மேலும் படைப்பாற்றல் மற்றும் தன்னுடைய திறமையினால் இது தேசிய காது கேட்கும் நாள். வெள்ளிக்கிழமை மீன் வறுவல் தினம். மார்ச் 7ஆம் தேதி தேசிய நடுத்தர பெயர் பெருமை தினம். உங்கள் நடுப்பெயர் உங்கள் மறைக்கப்பட்ட வல்லரசாகவோ, தனித்துவமான அடையாளங்காட்டியாகவோ அல்லது வேறு விதமாகவோ கூட இருக்கலாம். பெருமைப்படத்தக்க வகையிலும் அமையலாம். அந்த தேசிய நடுத்தர பெயர் பெருமை தினம். நீல நிறத்தில் தேசிய உடை தினம். மார்ச் 7ஆம் தேதி நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையை குறிக்கும் ஒரு சாயலை அணிந்து கொள்வது இந்த நீல நிறத்தில் தேசிய உடையை தினம். அடுத்ததாக தேசிய பன்றி இறைச்சி வறுவல் தினம். ஒரு அற்புதமான சமையல் படைப்பு. ஒரு பன்றி இறைச்சியின் தலை சிறந்த படைப்பு. அது எவ்வளவு ருசியானதோ அதே அளவுக்கு அது மிகவும் சத்து மிக்கதாகவும் இருக்கிறது. தேசிய டார்டர் சாஸ் தினம். ஊறுகாய் மற்றும் எலுமிச்சையின் குறிப்புகளுடன் டார்டர் சாஸ் எந்த மீன் உணவிற்கும் புத்துணர்ச்சியூட்டும் சுவையை சேர்க்கிறது. உலகளாவிய இணைப்பு நீக்கும் தினம். மின்னணு உலகத்திலிருந்து துண்டித்து விடுங்கள். மார்ச் 7 முதல் மார்ச் 8 வரை இந்த உலகளாவிய இணைப்பு நீக்கும் தினம் கொண்டாடப்படுகிறது. மார்ச் 1 முதல் மார்ச் 7 வரை தேசிய படைவீரர் முதலீடு வாரம். சேவை செய்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அக்கறையுடனும் மரியாதையுடனும் பொதுமக்கள் வாழ்க்கைக்கு சுமூகமான மாற்றத்தை உறுதி செய்யும் நாள் தேசிய படைவீரர் முதலீட்டு வாரம். தேசிய பேய் எழுத்தாளர்கள் வாரம். மார்ச் 1 முதல் மார்ச் 7 வரை. மார்ச் 6 முதல் மார்ச் 9 வரை டெட் பெஸ்ட். மார்ச் 2 முதல் மார்ச் 8 வரை சாக்லேட் சிப் குக்கி வாரம். மார்ச் 2 முதல் மார்ச் 8 வரை கரையான் விழிப்புணர்வு வாரம். வரலாற்றின் பக்கங்களில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக மார்ச் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சச்சிதானந்த ஹிரானந்த வாஸ்யாயன் 7 மார்ச் 1911 பிறந்தவர். ஒரு இந்திய எழுத்தாளர், கவிஞர், நாவலாசிரியர், இலக்கிய விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் ஆவார். அடுத்ததாக குலாம் நபி ஆசாத் இந்திய தேசிய காங்கிரசின் இந்திய அரசியல்வாதி, மேலும் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர். அடுத்ததாக இந்திய நடிகரும் இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான அனுபம் கேர். தேசிய திரைப்பட விருதுகள் மற்றும் ஏராளமான பிலிம்பேர் விருதுகளை பெற்றவர். அவர் முக்கியமாக இந்தி மொழியில் 500க்கும் மேற்பட்ட படங்களிலும் பல நாடகங்களிலும் நடித்துள்ளார். 2004ஆம் ஆண்டில் 4வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. முன்னாள் கிரிக்கெட் வீரரான நாரிமன் ஜாம்ஷெட்ஜி இடதுகை தொடக்க பேட்ஸ்மேனாக இருந்தார். அவரது தொழில்துறை கடுமையான காயத்திற்கு பிறகு முடிவுக்கு வந்தது. 1959ஆம் ஆண்டு லார்ட்ஸில் முதல் இன்னிங்ஸில் அவருக்கு 2 விலா எலும்புகள் முறிந்தன. இருப்பினும் அவர் 81 ரன்கள் எடுத்தார். 1934 மார்ச் 7 அன்று இந்தியாவில் குஜராத்தில் பிறந்தவர் நாரிமன் ஜாம்ஷெட்ஜி என்று அழைக்கப்படுபவர்.
அடுத்ததாக மார்ச் 7 அன்று பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. பரமஹம்ச யோகானந்தர் ஒரு இந்திய துறவி, யோகி மற்றும் குரு. அவர் மில்லியன் கணக்கான மக்களுக்கு தியானம் மற்றும் கிரியா யோக போதனைகளை அறிமுகப்படுத்தியுள்ளார். கோவிந்த் வல்லப பந்த் ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் நவீன இந்தியாவின் சிற்பிகளில் ஒருவர். அவர் மகாத்மா காந்தி, நேரு மற்றும் பல்வேறு சமகால தலைவர்களுடன் பணியாற்றியுள்ளார். ரவிசங்கர் சர்மா ஒரு இந்திய இசை இயக்குனர். இவர் பல இந்தி மற்றும் மலையாள படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இவர் மார்ச் 7, 2012 அன்று இந்தியாவின் மும்பையில் இறந்தார். கார்த்திகேயன் ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் கேரள சட்டமன்ற சபாநாயகர். இவர் மார்ச் 7, 2015 அன்று இந்தியாவின் பெங்களூருவில் தனது 66 வயதில் இறந்தார். அடுத்ததாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் 7 அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்வோம். மார்ச் 7, 1857 ஜூலியஸ் வாக்னர் ஜாரெக் ஒரு ஆஸ்திரேலிய மருத்துவர். 1927ஆம் ஆண்டில் ஜூலியஸ் வாக்னர் ஜாரெக் உடலியல் மற்றும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றார், பிறந்தார். மார்ச் 7, 1876 அலெக்சாண்டர் கிரகாம் பெல் தொலைபேசிக்கான காப்புரிமையை பெற்றார். மார்ச் 7, 1911 இந்திய எழுத்தாளர், கவிஞர் மற்றும் நாவலாசிரியர் அக்கியேயா பிறந்தார். மார்ச் 7, 1932 ஓலா பெல்ட்ரான் ஒரு மெக்சிகன் நடிகை மற்றும் பாடகி பிறந்தார். 1938 அமெரிக்க உயிரியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற டேவிட் பால்டிமோர் பிறந்தார். மார்ச் 7, 1945 அமெரிக்க படைகள் ரமஜனில் ரைன் ஆற்றின் மீதுள்ள லூட்டென்டோர்ஃப் பாலத்தை கைப்பற்றின. 1962 எழுத்தாளரும் புக்கர் பரிசு பெற்றவருமான அன்னா பர்ன்ஸ் பிறந்தார். மார்ச் 7, 1987 புகழ்பெற்ற பிரிட்டிஷ் பாடகி மற்றும் நடிகையான எவ்லின் டோவ் இறந்தார். 1997 எட்வர்ட் மில்ஸ் பர்செல் அமெரிக்க இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான இவர் பிறந்தார். மார்ச் 7, 2006 வாரணாசியில் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அந்த குண்டுவெடிப்புகள் சங்கத் மோச்சன் கோயிலிலும் வாரணாசி காண்ட் ரயில் நிலையத்திலும் நடந்தன. இந்த குண்டுவெடிப்பில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மார்ச் 7 வரலாற்று முக்கியத்துவம் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. முக்கிய தினமாக தேசிய தானிய தினம். அமெரிக்காவில் இந்த நாள் பிரபலமான காலை உணவுப் பொருளான தானியத்தை கொண்டாடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. தானிய பிரியர்கள் தங்களுக்கு பிடித்த பிராண்டுகள் மற்றும் தானிய வகைகளை அனுபவித்து பாராட்ட வேண்டிய நாள் இது. ஆசிரியர் தினம். அல்பேனியாவில் மார்ச் 7ஆம் தேதி ஆசிரியர் தினமாக அந்த நாட்டில் கொண்டாடப்படுகிறது. இது கல்வி மற்றும் சமூகத்திற்கு ஆசிரியர்களின் பங்களிப்புகள் மற்றும் அர்ப்பணிப்பை போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் ஒரு நாளாகும். அமைதிப்படை தினம். அமெரிக்கா இந்த நாள் மார்ச் 1, 1961 நிறுவப்பட்ட அமைதிப்படையின் ஸ்தாபனத்தை கொண்டாடுகிறது. ஆனால் உலகளவில் அமைதிப்படை தன்னார்வலர்களின் பங்களிப்புகளை கௌரவிக்கும் வகையில் மார்ச் 7ஆம் தேதி உட்பட மார்ச் முதல் வாரம் முழுவதும் இது பெரும்பாலும் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி. மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் அன்றைய நாளைய நிகழ்வுகளை நாம் நினைவு கூறலாம், புரட்டி பார்க்கலாம். நன்றி.